பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் தஞ்சாவூர் கூட்டத்தில் பேசினார். அதற்கு பின்னர் கொஞ்சம் அமைதியாக இருந்தார். ஒன்றும் பொதுவெளியிலே இடையில அவர் அழகாப்புக்கு போயிருக்கிறாரு. ஆமா, அதுதான் அதெல்லாம் விட்டுறீங்கல்ல. அதெல்லாம் பொதுவெளி அரசியல் களங்களில் இல்லாத அரசியல் கணக்குல சேருங்க. இதெல்லாம் அதையும் கணக்கில் சேர்த்து. ஆமா, அவரே தமிழ்நாடு சார். சரி, அப்படிலாம் இருந்தப்ப நேற்று திடீர்னு டிஜிபி அலுவலகத்துக்கு வந்திருக்காரு. ஒரு புகார் கொடுத்துருக்கிறாரு. என்ன, ஏன் விஜயே அந்த புகார் கொடுக்க வேண்டிய அளவுக்கு என்ன நடந்தது சார்? இல்லை, பொன்ராஜ் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களுடைய உதவியாளராக இருந்தவர். நிறைய விண்வெளி திட்டங்களுக்கெல்லாம் உதவிகரமாக இருந்தவர். ஒரு மதிக்கத்தக்க ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணுறாரு, தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்க மனம் நொந்து போய் பேசுகிறார். என்னங்க தமிழ்நாட்டு கலாச்சாரம் எங்கெங்கே போயிட்டுருக்கு, நானே மனைவியாக இருப்பேன், நானே தங்கச்சியாக இருப்பேன், நானே அக்காவாக இருப்பேன், இப்படிலாம் ஒரு கட்சியினுடைய ஆதரவாளர்கள் பேசுகிறாங்களே, நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம்லாம் எங்கே போயிட்டு இருக்கு, இதுதான் ஒரு தப்பான அந்த வார்த்தையை சொல்கிறார். பட் அந்த வார்த்தையை சொன்னதில் யாருக்கும் உடன்பாடு கிடையாது. அவரும் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இல்லை, இந்த இடத்துல விஜய் இதற்காக நேரடியாக டிஜிபி ஆஃபீஸ்க்கு ஒரு புகார் கொடுக்குறாரு. ஆனால் அந்த புகார் கொடுக்கறதுக்கு முன்னாடி மாலையில் ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு விட்டுருந்தார். அதில் இது மாதிரி தமிழ்நாட்டு பெண்களை கொச்சைப்படுத்துகிற திமுகவின் ஆதரவாளர் நபர் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஆளும் கட்சி வேடிக்கை பார்க்கிறதுன்ற மாதிரி போட்டிருந்தார். அதில் பேரே குறிப்பிடல. அவர் பொதுவாக அரசியல் விமர்சனம் பண்ணும்போது பாஜக பேரை குறிப்பிடாமல் இருப்பது, நாசுக்காக சொன்னார். ஊடகங்கள் தான் நம்ம யாரை அவர் சொன்னார்னு தேடி கண்டுபிடிச்சி போட்டு தலைப்பு போடுறது. இப்போ பொன்ராஜ்ன்ற பேரை கூட அவர் சொல்லாமல் இப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டு கம்ப்ளைண்ட்ல பேர் வந்திருக்கு. அந்த அறிக்கை முதல்ல கொடுக்காம கம்ப்ளைண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காரு சார். பேசியிருக்க கூடாது, அவர் பேசிட்டாரு, ஒரு ஆதங்கத்தில் பேசிட்டாரு. ஆனால் அதுக்கு மன்னிப்பும் கேட்டிருக்காரு. இப்போ அதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உடனே அவர் தூங்கிட்டு இருந்த ஒரு எழுப்பி விட்டுருக்காங்க போல, நீங்கள் உடனே டிஜி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு. இதுதான் பாஜக தனம்ங்கிறது. பாஜகவை நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க, அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணீங்க, ஆட்சி விமர்சனம் பண்ணீங்கன்னா நீங்கள் ஆன்டி இண்டியன், தேச விரோத சக்திகள் நீங்கள் அப்படின்னு உடனே மாற்றிடுவாங்க. அதை என்னை நோக்கி வரக்கூடிய கேள்வியெல்லாம் நீ என்னை கேட்டால் நீ இந்தியாவுக்கு கேட்குற மாதிரி அதே தான் விஜய் பண்ணுறாரு. விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் பேசலை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் பேசலை. இப்படி சில பேர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. நான் மனைவியாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், அக்காவாக இருப்பேன், அந்த மாதிரி பெண்களை தான் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதுதான் மேட்ரு, அது அர்த்தம். இவர் என்ன பண்ணுறாரு, கம்ப்ளைண்ட் டிஜிபி ஆஃபீஸ்க்கு போகிறப்ப தமிழ்நாட்டு பெண்களையே இவர் கேவலப்படுத்திட்டார், தமிழ்நாட்டு பெண்களையே இவர் காயப்படுத்திட்டார். தீவிர திமுக ஆதரவாளர், திமுகவினுடைய சப்போர்ட்டில் இருக்கிறவன்றார். திமுகவில் மாவட்ட செயலாளர் போஸ்ட் இருக்குது, ஒன்றிய செயலாளர் இருக்குது, பொதுச் செயலாளர் இருக்குது, நகர செயலாளர், தீவிர ஆதரவாளர்னு ஒரு போஸ்ட் இருக்குது. தெரியல. இப்போ இவங்களுடைய நரேஷன் என்ன அப்படின்னா, திமுக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, திமுக ஆட்சியில் திமுக பெண்களை எப்படி நடத்துது, திமுக தான் இந்த மாதிரியான வேலையாக செய்யுது அப்படிங்கிற ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க. பாஜக இதை தான் சொல்கிறது. பிரதமர் வரப்பையும் சரி, உள்துறை அமைச்சரும் சரி, பாஜக மத்திய அமைச்சர்கள் வரப்பையும் சரி, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டில் ஊழல் அப்படிங்கிறப்ப விஜய் மாதிரியான ஒரு நபரை நேராக அவரே டிஜிபி ஆஃபீஸ்க்குள்ளே போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப அது பெரிய செய்தியாக மாறும், விமர்சனமாகும். இது ஒரு இதை வச்சு தேர்தல் களத்தில் ஒரு அரசியல் பண்ணுவோம். திமுக பார்த்தீங்களா பெண்களை எப்படி கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னு பேசுகிறார். இதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் உங்கள் கட்டிய மனைவி 27 வருடம் மாறுந்த உங்கள் மனைவி உங்களை என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணல, பெத்த புள்ளி அலோவ் பண்ணல, கட்டிய மனைவி அலோவ் பண்ணல, 20 வயசான ஒரு மகள் அலோவ் பண்ணல, இவர் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு தான். என் தங்கையெல்லாம் அவர் பேசிட்டாங்க, யாரையுமே அவர் பேசலை. அந்த கட்சியிலையுமே அந்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய சிலர் ஆட்களை மட்டும் தான் பேசுகிறார். அப்போ இதை வைத்து தமிழ்நாட்டில் ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. படுத்துருப்பாரு, டெல்லியிலேருந்து மெசேஜ் வந்திருக்கு, உடனே எந்திரிச்சு போங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஒரு ப்ரெஸ் மீட் கொடுங்கன்னு. அந்த ப்ரெஸ் மீட் கூட செங்கோட்டையை தான் கொடுக்குறாரு, அவர் கொடுக்கல. கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டார், தமிழ்நாட்டு பெண்கள்லாம் அப்படி அவர் பேசுகிறாரு அப்படின்னு. அதுக்கு உடனே அவர் மறுப்பும் கொடுத்துருக்காரு. இதை இந்த தேர்தலில் இந்த மாதிரியான ஒரு நரேஷனை செட் பண்ணுறதுக்கு விஜய் பயன்படுத்துகிறாங்க. இதை தான் நம்ம சொல்கிறோம். விஜய் ஆபத்தான அரசியல் என்ன சொன்னாலும் நாளைக்கு கேட்பார். டெல்லியிலேருந்து வரக்கூடிய செய்தி சார் இது, நாளைக்கு நீ எழுதி வச்சுக்கோங்க. இல்லை, இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, பொன்ராஜ் பேசுறதுக்கு இப்படி கம்ப்ளைண்ட் கொடுங்கன்றது கூட டெல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் சார். முழுவதுமாக பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தான் சார் விஜய் பேசினா அந்த செய்தி பெருசாக போய் சேரும், ஊடக வெளிச்சம் கிடைக்கும். ஒரு சினிமா நட்சத்திரம் பாஜக பேச வேண்டிய எல்லா பேச்சையும் விஜயின் வாயில் வச்சு பேசுகிறாங்க. நாளைக்கு எழுதி வச்சுக்கோங்க, 100% எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு டெல்லியிலேருந்து வரக்கூடியவங்க இதை கையில் எடுத்து பேசுவாங்க. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, நேற்று இருந்து நைட்டு இருந்து சோசியல் மீடியாவில் ஆதரவாளர்கள்லாம் மட்டும் விட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக ஆதரவாளர்கள், டிவிக்கு ஆதரவாளர்கள், நாம் தமிழர் ஆதரவாளர்கள், பல முகமூடி இருக்கும். இந்த முகமூடியை போட்டு பார்த்தீங்கன்னா திமுக பார்த்தீங்களா, திமுகவுக்கு இதே தாங்க வேலை, தீபுரி ஆறுமுகம் பேசலையா, அவர் பேசலையா, இவர் பேசலையான்னு பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் கட்சி நிர்வாகிக்க இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லையே, ஒரு மாவட்ட செயலாளர் அவரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க.
இதெல்லாம் வந்து ஒரு விஷயம்னா ஒருத்தர் வாய் தவறியோ இப்படியோ பேசிட்டாரு, மன்னிப்பு கேட்டாரு. அவருடைய பங்களிப்பு இந்தியாவினுடைய அணுசக்தியில் பெரிய அளவில் பங்களிப்பு செஞ்ச ஒரு நபர். ஆனால் அவர் என்ன ஒரு வேதனையில பேசுகிறார். இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் உலகத்தின் மிகப்பெரிய கலாச்சாரமாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இப்படி ஒரு கூட்டம் உருவாகிருக்கிறாங்களே. ஆனால் விஜய் கட்சி ஆரம்பித்து ஒரு நல்லதாக போச்சு. நம்ம வந்து உயர்ந்த மாநிலம்னு சொல்கிறோம், கல்வியில் சிறந்த மாநிலம், பொருளாதாரத்தில் சிறந்த மாநிலம், பல மாநிலங்களில் மாறுதட்டிக்கிறோம். ஆனால் இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டோமே, அது விஜய்க்கு தான் நன்றி சொல்லணுன்றார். அவர் அந்த இடத்துல வேதனைகளை சொல்கிறார். எந்த அரசியல் கட்சியில் சார் பொண்டாட்டியாகவும் இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், அக்காவாக இருப்பேன், எந்த கட்சி சார் பேசுவாங்க? அப்போ இது அரசியல் கட்சியே இல்லை, இது ஒரு சினிமா நடிகர்கள் கூட்டம். அது அவங்க தான் இந்த மாதிரியான எந்த வரைமுறையும் இல்லாமல் பேசுகிறாங்க. அந்த வரைமுறை இல்லாமல் பேசக்கூடிய கூட்டத்தை தான் அவர் சொல்கிறார். அவர் இந்த பேச்சு வந்திருக்கும் போதே விஜய் அதை கொஞ்சம் சரிப்படுத்திருக்கணுமா? இது மாதிரி பேசாதீங்க, ஏன்னா இது வந்து ஒரு கலாச்சாரம் பண்பாட்டை சீர்குலைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா அமைந்து போயிடும், இல்லை எதிர்கட்சிகளுக்கு அரசியல் செய்வதற்கு இது அமைந்து விடும், அதனால இதெல்லாம் தவிருங்க அப்படின்ற ஒரு என்கரேஜ் பண்றாங்க சார், ரசிக்கிறாங்க சார். இது வைரல் ஆகுது, இது சம்பந்தமான விவாதம் ஆகுது, இதை பத்தி பேசுறாங்க. டிவிகேவில் இவ்வளவு வெறித்தனமான ஆட்கள் இருக்காங்க பத்தியா? இது அவங்க அப்படி எடுத்துக்கிறாங்களா? அதாவது டிவிகேவுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கு, வெறித்தனமான ஆதரவு இருக்கு. பாத்தீங்களா, விஜயை பாக்குறதுக்கு மரத்து மேல நிப்பான், எதை வேண்டாலும் செய்ய தயாரா இருக்கிற கூட்டம் ஒன்று இருக்கு. பாத்தீங்களா, அந்த ஆஸ்பெக்ட்ல தான் அவங்க பாக்குறாங்க. அவர்கள் தவிர்த்திருக்கலாமே, விஜயை ஒவ்வொரு மேடையில இந்த மாதிரியான வார்த்தைகளை தவிருங்க, பாதுகாப்பா போங்க, ஒரு அறிக்கை விட்டுருந்துருக்கலாம். ஏன்னா தொண்டர்கள் தானே அவங்களை வழி நடத்துறதுக்கு தானே. நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு பத்திரமா போங்க, பாதுகாப்பா போங்க, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க கோட்டு போடுங்கன்னு கேட்குறீங்க. கட்டுப்பாடோடு இருக்கணும்னு சத்தியம் பண்ண நீங்கள் ஒழுக்கமாக வீட்டுக்கு போகணும்னு கேட்கணும்னா அந்த சத்தியத்தை நீங்கள் அந்த தொண்டரை நோக்கி கேட்டிருந்தீங்கன்னா ஒருத்தர் இறந்து போயிருக்க மாட்டான். தஞ்சாவூரில் அவங்க அப்பா கண்ணீர் அடிக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். சாலை விதிகளை கடைபிடிங்க, பாதுகாப்பாக இருங்க, நேயத்தோட பேசுங்க, பாதுகாப்பாக நம்ம ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். நீங்கள் மக்கள்கிட்ட போய் வாக்குகளை வாங்க போகிறீங்க, அப்போ நீங்கள் கண்ணியமான முறையில் நடந்துக்கணும், கண்ணியமாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கணும், அறிவுரை சொல்லியிருக்கணும்ல. அப்போ விஜய் ரசிக்கிறாரு. எனக்கு பார்த்தியா, நான் சொன்ன என்ன வேணாலும் செய்கிற ஒரு கூட்டம் இருக்கு பாரு, நான் சொன்னால் மரத்து மேலே ஏறி நிற்பான், நான் சொன்ன டிரான்ஸ்ஃபார் மேலே ஏறி நிற்பான், நான் சொன்னால் மேலே வந்து குதிப்பான், இப்படி ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிற கட்சியை பார்த்துருக்கீங்களா? நாங்கள் தான் பக்கா மாஸ் கட்சி அப்படின்னு சொல்கிறதுக்காகவே பண்ணுற வேலை. அவர்கள் தரப்பு ஐடிவிங்களே இந்த மாதிரியான செய்திகள் எடுத்து போடுறாங்க. அவங்க தான் அதை பரப்புறதே. அந்த கூட்டத்தில் பேசுகிறது யார் பரப்புறா? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அதை பெருமையாக நினைக்கிறாங்க. எங்களுக்கு இப்படி வெறித்தனமான ஒரு ஆட்கள் இருக்குங்கிறது அதை விஜய் ரசிக்கிறாரு. இதுதான் நடந்திருக்கு. இப்போ பொன்ராஜை பொறுத்த வரைக்கும் அவர் பேசிய தவறு, அவர் மன்னிப்பு கேட்டார், முடிஞ்சு போச்சு. நீங்கள் அதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி, அதை ஒரு விவாதமாக்கி, அதை வந்து நீங்கள் வந்து அரசியலுக்கு பயன்படுத்த போகிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கேவலமான ஆள்? நீங்கள் ஏன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பெண்களை பேசினாரா? இல்லை டிவிக்கு இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் பேசினாரா? ஏதோ ஒரு ரசிகர் ஆர்வத்தில் போய் நிற்கிறாங்க, அப்படி இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் அவர் பேசினாரா? அப்போ நீங்கள் வந்து பாஜகவினுடைய கட்டுப்பாடில், பாஜக இப்படி தான் பண்ணுவாங்க, ஒரு யானைக்குடி சேர்த்து போச்சுன்னா போதும், உடனே அதை வச்சு ஒரு பெரிய பிரபகண்டா பண்ணுவாங்க. டிவிகேல இந்த தஞ்சாவூரில் வந்து பேசின ஒரு சிறுமி, அந்த சிறுமி வந்து 4 பொண்டாட்டி வச்சுக்கிறோம், 5 பொண்டாட்டி அப்படின்னு பேசினது, அது அந்த பொண்ணு வந்து சொல்லிடுச்சு, அது உண்மையிலேயே ஒரு அன்மெச்சூர்டாக பேசியிருக்கு. ஆமாம், பேசினது ஒரு பார்த்த உத்வேகத்தில், ஒரு உணர்ச்சி வேகத்தில் நான் பேசிட்டேன், தப்பு அப்படின்றது அந்த சிறுமி வந்து சொல்லியிருந்தது. அந்த மாதிரி ஒரு உத்வேகத்தில், உணர்ச்சி வேகத்தில் பேசினா கூட வார்த்தைகளை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்தி பேசுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகம் ஒரு மாற்றாக வரக்கூடிய கட்சி, ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய கட்சி. அப்போ இளைஞர்கள் வந்து கட்டுப்படுத்தணும், அவர்களை ஒரு வழிநடத்த ஆள் இல்லைன்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம வந்து கட்டுக்கோப்பாக வழிநடத்தக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கணும் அப்படின்றத போதிச்சுட்டே வந்தால் இதை சரிப்படுத்த முடியும் இல்லை தாவேக்கா? அதான் பண்ணலையே சார். எத்தனை பயிற்சி கூட்டங்கள் நடத்திருக்காங்க தாவேக்கா நிர்வாகிகளுக்கு? எல்லா கட்சியிலையும் பயிற்சி கூட்டம். திமுக கிட்டத்தட்ட 50 வருஷ கட்சி, தொடர்ந்து 6 மாதத்துக்கு பயிற்சி கூட்டம் நடத்துறாங்க. முக்கிய பேச்சாளரை வச்சு வரக்கூடிய இளம் பேச்சாளர்களுக்கு, இளைஞர்களுக்கு பயிற்சி கூட்டம் நடத்தும். அதிமுகவில் அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நடத்திட்டு இருந்தாங்க. முக்கியமான சீனியர் ஆட்களை வச்சு பயிற்சி கூட்டம் நடத்துவாங்க, ஒரு நெறிமுறையை படுத்துவாங்க, அப்பப்போ கேம்ப் போடுவாங்க, அவங்க வந்து ட்ரெயின் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒன்றும் நடந்திருக்கிறா இது வரைக்கும். நீங்கள் வந்து அதை கட்டுப்படுத்தவே இல்லையே, கண்ட்ரோல் பண்ணவே இல்லையே, ரசிக்கிறீங்களே. இப்போ அந்த பொண்ணு பேசிச்சு, அவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், இவன் 4 பொண்டாட்டி வச்சிருக்கான், வைக்கிறது என்ன தப்புன்னு. அப்போ நீங்கள் செய்கிற தப்பை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு உங்கள் கூட்டம் ரெடி ஆயிடுச்சு. இது கலாச்சார சீர்கழிவு இல்லையா? முதல்ல சொல்ல போனால் இந்த கட்சியை தான் தடை பண்ணணும். ஒரு கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய வகையில் ஒரு இல்லீகல் எஃப்ஐஆரை வந்து நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு அரசியலை பண்ணுறீங்க நீங்கள். தீவிரமான ஆதரவாளர்கள் கண்ணை மூட்டி அதை ரசிக்கிறான், இருந்தால் என்ன, யார் தான் இல்லை அப்படிங்கிறான் சார். இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம எங்கே நோக்கி போய்கிட்டு இருக்கோம், என்ன வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? ஆனால் பாதிக்கப்பட்ட அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள், இதை வந்து அவங்க யோசிக்கிறது இல்லை. இப்போ கண்மூடித்தனமாக ஆதரிக்கக்கூடிய பெண்கள்கிட்ட நம்ம கேட்குறதுனா, சங்கீதாவினுடைய நிலைமையில் நீங்கள் இருந்து என்ன பண்ணுவீங்க? அப்போ கண்மூடித்தனமான ஒரு சினிமா மாயை வந்து மூடி நீங்கள் அதை வந்து வெளியில் பேசுகிறீங்க, சோசியல் மீடியாவில் பேசுகிறீங்க. இது எவ்வளோ பெரிய சீரழிவு. அப்போ களை எடுக்க வேண்டியது, கண்ட்ரோல் பண்ண வேண்டியது, கட்டுப்படுத்த வேண்டியது, அவர்களை பயிற்சி செய்ய வேண்டிய இடத்துல தாவேக்கா தான் இருக்குது. இதை வந்து இப்போ வரைக்கும் பேசுகிறாரா விஜய்னா? பேச மாட்டார். பார்த்தீங்கன்னா எந்த நிகழ்ச்சிக்கும் வெளியே வராது. முதல் மாநாடு விக்கிரவாணி மாநாட்டில் அவருடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இறந்து போகிறாரு, செங்கல்பட்டு பக்கத்தில். விஜய் இது வரைக்கும் அவரை பார்க்கவே இல்லை. ரொம்ப தீவிரமான வெறித்தனமான சஜின்னு நினைக்கிறேன் ஒரு பேர்,
வெறித்தனமான விஜய் ரசிகர். முதல் மாநாட்டில் இறந்து போகிறார் மாவட்ட செயலாளர். விஜய் பார்த்தாரா? தஞ்சாவூர் ஒரு பையன் அடிபட்டு இறந்து வந்து பார்த்தாரா? இல்லை. அவர் போகிற நிகழ்ச்சியெல்லாம் பாருங்க. ஒன்று அவர் வந்து யாராவது பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கு போவார், சினிமா நடிகையுடைய வளகாப்புக்கு போவார், புள்ள பிறந்ததுக்கு போவார், இந்த நிகழ்ச்சி தான் போகிறார். இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு எந்த கட்சி நிர்வாகியினுடைய நிகழ்ச்சிக்காக போயிருக்காரு? நல்ல நிகழ்ச்சி, கட்ட நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாரா? ஆனால் அந்த டிஜிபி ஆஃபீஸுக்கு மட்டும் வேகமாக எந்திரிச்சு வர்றாரு. ஏன்னா அதை வந்து ஒரு நிர்வாகிகிட்ட கொடுத்துருக்கலாம், அறிக்கையாக கொடுத்துருக்கலாம், ஒரு வீடியோ போட்டு இவரே கிளம்பி வர்றாரு அப்படின்னா இதை வந்து ஒரு அரசியல் ஆக்கணும். அப்போ நீங்கள் அதை அரசியல் தானே பண்ணுறீங்க. நாங்கள் சமூக நீதி பேசுகிற கட்சி, நாங்கள் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சின்னு சொல்கிறீங்களே, நீங்கள் ஏன் பெரம்பூரில் நிற்கிறீங்க? தன்னை ஒரு கிறிஸ்துவ அடையாளப்படுத்திக்கிறீங்க, கிறிஸ்துவ வாக்குகள் அங்கே அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. எம்ஜிஆர் அப்படி நின்னாரா? முதல் தேர்தலில் பழங்கிமலையில் நின்னார், அருப்புக்கோட்டையில் நின்னார், ஆண்டிப்பட்டியில் நின்னார். எம்ஜிஆர் தான் சாதி மதத்தை ஏதாவது பார்த்து அந்த தொகுதியில் போய் நின்னாரா? ஜெயலலிதா நின்னாங்களா? ஆர்கே நகரில் நின்னாங்க, போடி நாயக்கனூரில் நின்னாங்க, 89 வரிசையை வேறு இடத்துல நின்னாங்க. அவங்களுக்கு ஜாதி பார்த்து மதம் பார்த்து போய் நின்னாரா? கலைஞர் நின்னார், சேப்பாக்கம் திருவள்ளிகள் நின்னார். முதல்ல சேப்பாக்கம் தான், திருவள்ளிகள் கிடையாது, சேப்பாக்கத்தில் நின்னார். பல தொகுதிகளில் கலைஞர் நின்னார். அப்புறம் கடைசியாக தான் திருவாரூருக்கு போனார். அவர் சாதி மதத்தை போய் பார்த்து நின்னாரா? ஸ்டாலின் நின்னார், குளத்தூரில் போய் நிற்கிறாரு, ஆயிரம் விளக்கில் நிற்கிறாரு, சாதி மதத்தை பார்த்து நிற்கிறார். உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவள்ளிகள் போய் நிற்கிறார், அவர் சாதி மதத்தை பார்த்து நிற்கிறாரா? நீ முதல் தேர்தலையே மாற்று, பிறப்புக்கு எல்லா உயிருக்கும் நான் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீ தான் சமூகத்தை சேர்ந்த வாக்குகள் அங்கே அதிகமாக இருக்குன்னு தேடி போய் நிற்கிறன்னா நீ மாற்று அரசியலா? நீ சமூக நீதி பேசுகிற அரசியலா? நீ பொய் அரசியல், போலி அரசியல், வாக்குகளை பிரிக்கி வந்த அரசியல், பாஜகவின் கைக்கூலி. பாஜக சொல்றதை கேட்டுட்டு மௌத்தாக்கா நீ பேசக்கூடிய ஒரு நபராக தான் நீ இருக்கிற. அது நேற்று இந்த சம்பவமே வெட்ட வெளிச்சமாயிருச்சு. எதுக்குமே வெளியே வராத நீங்க இதை வைத்து அரசியல் பண்றது, இந்த கேவலமான பெண்களை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய அரசியல் தானே பேச வந்திருக்க நீ. நம்ம அதை தான் சொல்கிறோம். தொடர்ந்து நம்ம கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறது என்னன்னா, விஜய்க்கு ஒரு சினிமா முகம் இருக்குது, ஒரு வெளிச்சம் இருக்குது, மீடியா வெளிச்சம் இருக்குது. இவர் பேசினா அது பெருசாக செய்தியாக போகும். பாஜக கொடுக்குற அசைன்மெண்ட்டை ஒரு வாய் வழியாக பேசுகிறார். இவர் எப்படி ஒரு கட்சியில் ஸ்போக்ஸ் பர்சன் இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரியான ஒரு நபராகத்தான் இவர் இருக்கிறார் அப்படிங்கிறது நேற்று செஞ்ச விஷயத்திலையும் உறுதிப்படுத்துது. நன்றிங்க சார்.